சொல்லல. என் மருமகளை ரொம்ப நல்லவன் சொல்லாசுதான். ஆனா என்ன பண்றது, எனக்கு வாச்சது அப்படி. வேற எப்படி சொல்றது? அது ஒரு அடங்காப்பிடாரி. எது சொன்னாலும் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறா. காலையில சீக்கிரமா எந்திமான்னு கேட்டேன். 10 மணிக்கு எந்திரிச்சா எப்படின்னு. அதுக்கு 2 நாள் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு பேசவே இல்ல. கொஞ்ச நாள் பாப்பேன், அப்பவும் சரியாக. நண்பர்களே, நம் உடலுக்கு மருந்து தேவைப்பட்டால் நாம் மருத்துவரிடம் செல்லலாம். ஆனால் நம் மனதுக்கு மருந்து தேவைப்பட்டால் சிரிப்பே சிறந்த மருந்து. நீ ஏன் இந்த வயசுல வேலை பாக்குற? அம்மா போன்ல ரீல்ஸ் பாத்துட்டு இருக்காங்க. வீடு சுத்தம் பண்றது நான் தான் மைக்மேன். உங்க வைஃப் பிரச்சனை என்ன? வேலைக்கு போகணும், கடன் அடைக்கணும், பிள்ளைய ஸ்கூல்ல சேர்க்கணும்னு 1008 பிரச்சனை இருக்கு எனக்கு. ஆனா என் பொண்டாட்டிக்கு 2 பிரச்சனை தான். எங்க இருக்க, எப்போ வருவ? குட்டி, ஏர்போர்ட்க்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா வர்றீங்களே? ஆமாங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட் இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் டைப்பர் பிசினஸ் கிளாஸ். எங்க போறீங்க? பாட்டி வீட்டுக்கு. ஏன்? அங்கதான் ஃப்ரீ ஃபுட், ஃப்ரீ தூக்கம், 0 ரூல்ஸ். சூட்கேஸ்ல என்ன இருக்கு? 2 டைப்பர், ஒரு பாட்டில அம்மாவோட லாஸ்ட் பேஷன்ஸ். செக்யூரிட்டி செக் பண்ணலையா? சின்ன வயசுல ஏன் இவ்வளவு சீரியஸா இருக்க? அண்ணா, இஎம்ஐ, வாடகை, கரண்ட் பில் எல்லாம் யோசிச்சா. சிரிக்க முடியாதுங்க. எங்கண்ணா ஊசி வலிக்கலையா? ஊசி வலிக்கல சார், பில்லு பார்த்ததுதான் ரொம்ப வலிச்சது எம்சா. ஊசி வலிக்கலையா? எனக்கு நீ பாத்துருங்க சார். வாழ்க்கை எப்படி வாழணும் குட்டி? வாழ்க்கையில தோசை மாதிரி வாழக்கூடாதுங்க. ஈஸியா நம்மள புரட்டி போட்டுடுவாங்க. அப்புறம் எப்படி வாழணும்? இட்லி மாதிரி வாழணுங்க. எத்தனை தடவை குழிக்குள்ள தள்ளினாலும் கும்முன்னு எழுந்து வரணும்.